இப்போ எடுக்கிற படத்தில் எந்த படம் நல்ல படம் சொல்லுங்க. முக்காவாசி படம் இந்த கல்லூரி பெண்களும் கல்லூரி பசங்களும் கெட்டு போகிறதுக்காக ஒரு உதாரணமாக எடுக்கிறாங்க நிறைய படத்தை. இதை எல்லாரும் நம்ம ஆதரிக்கிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் இதெல்லாம் தப்புன்னு நம்ம மனசுக்கு தோணுச்சு. இப்போ இதெல்லாம் கரெக்டுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. எவ்வளவு அருமையாக எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணு நல்லாவே படிக்கலைனாலும் ஒரு பையனை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகுது. அந்த பையன் படித்த ஐஐடி காலேஜுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதே காலேஜுக்கு போகுது. அப்போ ஒரு எக்ஸாமில் அது எதிர்பாராத மதிப்பெண்ணை எடுத்து அதே பையன் கூட சேர்ந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில் கலந்துக்க போகிறப்போ அந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி காட்டுவாங்க. வெக்கம்னு சொல்ல முடியாது. அந்த பொண்ணு டீ குடிக்கும்போது லைட்டாக கீழே ஊற்றிடும். அப்போ அவன் கேட்பான், லவ்வான்னு கேட்பான். இல்லை, அது அப்படி தெரியல, ஆனால் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். அதே வார்த்தையை அந்த பொண்ணு சொல்லும்போது எவ்வளவு அருமையாக இருக்கும். நம்ம எதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகும்? அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகலைங்க. அந்த பையன் படிக்கிறதையும் அந்த பையனுக்கு இவ்வளோ திறமை இருக்கே அப்படிங்கிறத பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்கு. அது லாஸ்ட்டு அந்த பொண்ணு புரிஞ்சுக்குது, நமக்கு ரொம்ப முக்கியமானது படிப்பு தாங்க. படிப்பை தவிர வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை. நீ எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு கல்யாணம் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? ஹாய், ஹலோ, வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. சாந்தி, அந்த பொண்ணோட அப்பா கூலி வேலை செய்கிறாங்க, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. பாட்டி தான் அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அடுத்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. மொத்தம் 3 குழந்தைங்க. அவங்க அம்மா அப்பாவை அதிக நேரம் சாந்தி பார்த்தது கிடையாது. அவங்க பாட்டி முகத்தை மட்டுமே அதிக நேரம் பார்த்து வளர்ந்தா. பாட்டினா சாந்திக்கு ரொம்ப உயிர். அப்படி இருக்கும்போது சாந்தி 10th படிக்கும்போது பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. பாட்டியை ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கிறாங்க. அவங்கள மேல் சிகிச்சைக்காக வெளியூர் அழைச்சிட்டு போகணும். அப்போது பஸ் வசதியெல்லாம் கிடையாது. அவங்க அப்பாவோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது அழைச்சிட்டு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த பலனும் இல்லாமல் பாட்டி இறந்துடுறாங்க. பாட்டி இறந்த சோகத்தை சாந்தியால் ஏற்றுக்க முடியலை. அப்போ அவள் நினைக்கிறா, நம்ம ஊர்லேயும் ஒரு நல்ல டாக்டர், ஒரு நல்ல மருத்துவம் கிடச்சிருந்தா நம்ம பாட்டி இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஒரு ஃபீவர் வந்தால் கூட நம்ம 10 கிலோமீட்டர் நடந்து போகிறதா இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் மக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏன் டாக்டர் ஆகக்கூடாது? நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஏன் இருக்கக்கூடாதுன்னு சாந்தி யோசிக்கிறா. அதை நினச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் நல்லா படிக்கிறா. அவங்க பாட்டி இறந்தாதும் இதுதான் நம்ம லைஃபு, படிப்பு மட்டும்தான் அப்படின்னு உலகமே படிப்பு தான் இறங்குறா. சாந்தி நல்லா படிக்கிறா. 10வதுல நல்ல மதிப்பெண் எடுக்கிறா. அதேமாரி 12ஆம் வகுப்புலேயும் நல்ல மதிப்பெண் எடுத்து மருத்துவ சீட்டும் கிடைக்கிது. மருத்துவ சீட்டு கிடைச்சும் அதுலேயும் நல்லா படிக்கிறா. இப்போ அவங்க ஊரில் ஒரு போர்டு இருக்குது, சாந்தி மருத்துவமனைன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே சாந்தி MBBS அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவள் மனசில் கேட்ட கேள்விக்கு அவளே பதிலாக வந்து நின்னான். நம்ம மனசுலேயும் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டிருக்கலாம். ஆனால் நம்ம படிப்பு மட்டும்தாங்க எப்போவுமே நமக்கு உதவும். நம்ம என்ன தான் சமைச்சு போட்டு வீட்டு வேலையை செஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்கள பராமரித்து பார்த்துக்கிட்டாலும் நமக்கு வயசானதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண, வீட்டில் தானே இருந்த அப்படின்னு 1000 பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு இருக்க போகிறீங்களா? இல்லை இப்போவே உங்களோட லட்சியத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிறீங்களா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். பாய்.